ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியும் உங்களை நான் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே நம்ம டிவியில் என்னோட மெசேஜ் வரும்போது அங்கே சில பேர் வந்து கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, இது மாதிரி நீங்கள் ஆவிக்குரிய மெசேஜ் கொடுங்க, எங்களுக்கு அது தேவைன்னு. அதே மாதிரி ஃபோன்லேயும் கேட்குறாங்க, இது மாதிரி ஆவிக்குரிய மெசேஜ் எங்கள் யூடியூப்பில் போடுங்க, நாங்கள் பார்த்து அதை எல்லாத்தையும் தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதின் நிமித்தமாக நான் இப்போ என்ன செய்கிறேன், உங்களுக்கு அந்த ஆவிக்குரிய மெசேஜ் தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். வெளிப்பட்ட சேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். மரணம் நேரிடுகிறதானாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியானவர் இரத்தத்தினாலும் உங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவைகளை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. இந்த ஜெயம் இருந்தால் தான் வெளிப்படுத்த சேஷம் வரைக்கும் போக முடியும். கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும், போவோம். அல்லேலூயா. ஒன்று ஆட்டுக்குட்டியாருடைய ரத்தம், ரெண்டாவது என்னது, சாட்சியின் வசனம். இது ரெண்டும் நம்முடைய உள்ளே இருக்கிற மனுஷிக தேவாலயத்தின் 2 ஒலிவ மரங்கள். அல்லேலூயா. ரெண்டுமே அபிஷேகம், ரெண்டுமே நமக்கு வேணும். அல்லேலூயா. இது இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், நமக்குள்ளாக ஆண்டவர் கிரியை செய்ய முடியும், ஆண்டவர் நமக்குள்ளாக வர முடியும், நம்மளை நடத்த முடியும். அல்லேலூயா. இப்போ ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்க, டாக்டர்கிட்ட போகிறாங்க. டாக்டர்கிட்ட போனாக்கா டாக்டர் என்ன சொல்வார், இங்கே வந்து உங்கள் ரத்தத்தில் வந்து இப்போ இந்த அணுக்கள் எல்லாம் என்ன இருக்குது, குறைவாக இருக்கிறது. ஹல்லேலூயா. குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் இன்னும் ரத்தத்தை வேற ஒருத்தருடைய ரத்தத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய ரத்தத்தில் எந்த குறையும் கிடையாது, எந்த அணுக்களும் மிஸ்டேக்கே கிடையாது. ஹல்லேலூயா. அவர் எல்லாம் ஃபுல்ஃபில்லான பரிபூர்ணப்படுத்தப்பட்ட ரத்தம். அந்த ரத்தம் நமக்குள்ளே வந்த போது நம்ம ரத்தத்தில் அணுக்கள் எல்லாம் ஏறிடும். ஹல்லேலூயா. ஆமென். என்னன்னா வசனம் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. வசனம் நமக்கு முக்கியமாக தேவை. அதை நம்ம படித்து அதை என்ன செய்யணும், ஆராய்ந்து நமக்குள்ளே எடுத்துக்கொள்ளணும். ரெண்டாவது வந்து நாம் ரத்தம் இயேசுவின் ரத்தமாக மாற்றப்படணும். நமக்குள்ளே இருக்கிற ரத்தம் மனுஷிக ரத்தம். இந்த மனுஷிக ரத்தத்தில் என்ன இருக்குது, பாவம் இருக்குது, சாபம் இருக்குது, வியாதி இருக்குது, எல்லாமே இருக்குது, கவலை இருக்குது, கண்ணு எல்லாமே இருக்குல்ல. ஆனால் ஆண்டவருடைய ரத்தத்தில் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நமக்கு ஈஸிங்க. நம்முடைய கஷ்டம் பாடு எல்லாம் போகணுன்னா போதும், கர்த்தருடைய ரத்தத்தில் நம்ம முழுசாக நிரப்பப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே நமக்கு இருக்கிற எல்லா பாடுகளும் கடந்து போயிடும். ஹல்லேலூயா. அதை தான் இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன். ஹல்லேலூயா. என்ன செய்கிறீங்க, அந்த ரத்தத்தை எப்படிங்க பெற்றுக்கொள்றதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை, அது ஆவியானவர் எனக்கு சொல்கிறாரு. இது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அதிகாலை வேளையில் நீங்கள் எந்திரிக்கிறீங்க பார்த்தீங்களா, எந்திரிக்கும் போது நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க. சும்மாவே உட்காந்து ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும், ஆண்டவரே இந்த நாளை பொறுப்படுத்திக்கோங்க, நீங்கள் என் கூட வாங்க, நான் வேதம் படிக்கிறேன் ஜெபிக்கிறேன். இது கிடையாது ஜெபம். ஹல்லேலூயா. இந்த ஜெபம் வேறு. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நமக்குள்ளே வரணும், அதுதான் நீங்கள் ஜெபிக்கணும். அதுக்கு என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால், துதிக்கணும். ஹல்லேலூயா. சில பேருக்கெல்லாம் துதிக்க உட்கார்ந்தா அன்றைக்குரிய சோதனை, வேதனை, கண்ணீர், பாடு எல்லாம் ஞாபகம் வரும். அதை எல்லாம் தள்ளி வைக்கிறதுக்கு நம்ம பழகணும். ஹல்லேலூயா. தள்ளி வைக்கிறதுக்கு பழகிட்டு துதிக்கணும். ஹல்லேலூயா. நல்லா துதிக்கணும். ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி துதிக்கணும். காலையில் சும்மா எந்த பாட்டையாவது வாயில் வந்த பாட்டை, ஏதோ ஒரு பாட்டை நம்ம பாடக்கூடாது. பிதாவை மகிமைப்படுத்துகிற பாட்டு, குமாரனை மகிமைப்படுத்துகிற பாட்டு, பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துகிற பாடல்களை என்ன செய்யணும், நம்ம பாடணும். பாடி நீங்கள் மணிக்கணக்காக பாடுங்க. இன்னும் உங்கள் கவலை கண்ணீர் உங்களுக்குள்ளே வருதா, உங்கள் பாடு திரும்பவும் வந்து உங்கள் ஜபத்தை மறைக்குதா, இன்னொரு மாத்திரை கூட்டிக்கோங்க. டாக்டர்கிட்ட போனாக்கா வியாதி நல்லா இல்லைன்னா இன்னும் மாத்திரை கூட்டி கொடுப்பார்ல, அது மாதிரி மாத்திரையை கூட்டுங்க, துதி மாத்திரையை கூட்டுங்க, துதிச்சிட்டே இருங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் டைரெக்டாக உங்களுக்குள்ள என்ன செய்வார், இறங்குவார். ஹல்லேலூயா. இறங்கி உங்கள் ஜபத்தை இன்னும் அவரே நடத்துவார். நடத்தும் போது அந்த நேரத்தில் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ என்ன செய்கிறாரு, உங்கள் கூட இருந்து ஜபிக்க வராருங்க. எங்கே துதி இருக்கோ அங்கே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக
நமக்குள்ளாக வாசம் பண்ண வருகிறார்கள். அல்லேலூயா. அப்போ அவங்க வாசம் பண்ண வரும்பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரே, எனக்கு பாவங்கள் நிறைய நான் செய்திருக்கிறேன், சாபங்கள் நான் என் குடும்பத்தில் நிறைய இருக்குது, வெள்ளி சுனி இருக்குது, மாந்திரிகம் இருக்குது, என் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, கண்ணீராக இருக்குது, அழுகையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்வார்? ரத்தத்தை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? கொல்கதாவை நோக்கி போகணும். போயிட்டு கொல்கதாவில் போய், ஆண்டவரே, உம்முடைய சிலுவையை நான் கட்டி பிடிச்சிக்கிறேன்ப்பா, உம்முடைய நீர் எனக்காக தானேப்பா ரத்தம் சிந்தினீர், நான் என்னுடைய பாவம் போக்க தானே ரத்தத்தை சிந்தினீர், என்னை ரட்சிப்படைகிறதுக்கு தானே ரத்தத்தை சிந்தினீர், அந்த ரத்தம் முழுக்க எனக்குள்ளே என்ன செய்யணும்? இறங்கணும். இப்போ உச்சம் தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய ரத்தம் பாயட்டும். ஆண்டவரே, என் பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. நான் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? எப்படி கழுவ சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவரே, முதலாவது என்னுடைய பிரெயினை கழுவுங்க. ஹல்லேலூயா. கழுவுங்க. அந்த நரம்புகள் எல்லாம் இயேசுவின் ரத்தத்தால் நிரப்பப்படட்டும். என்னுடைய எண்ணங்கள் சிந்தனைகளில் இருக்க பாவங்களை கழுவி பரிசுத்தமாக்கி அதை நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அப்புறம் கண்ணு என்ன பாவம் செய்து பகலெல்லாம் என்ன செய்து செல்லை பார்க்கலாம், இல்லை டிவியை பார்க்கலாம். ஆண்டவர் கொஞ்சம் நேரம் கிடைக்குதே, நம்ம அந்த நேரத்தை ஆண்டவர் கொடுப்போம்னு நம்ம நினைக்கிறது கிடையாது. அதெல்லாம் பாவம். ஆமேன். ஆண்டவர் ரத்தம் உள்ளே வர முடியாது, அதெல்லாம் தடை. ஹல்லேலூயா. செல்லில் நம்ம பார்க்குற அநேக அசுத்தங்கள் இருக்கிறது, அதெல்லாம் பாவம். அப்போ அது என்ன செய்யணும்? ஆண்டவருடைய ரத்தம் உள்ளே வராதபடி என்ன செய்யும்? தடை பண்ணும். எல்லாம் உள்ளே இருக்கிற வியாதி கிருமிகளை அழிக்க முடியாதபடி அதை தடை பண்ணும். உங்களுக்கு சந்தோஷத்தை தடை பண்ணும். அதனால் என்ன செய்யணும்? இந்த தடைகள் எல்லாம் நீங்கள் எடுத்து போடணும். பொய் சொல்லக்கூடாது, எதிர் வீட்டுக்காரங்கிட்ட சண்டை போடக்கூடாது, குடும்பத்தில் சண்டை போடக்கூடாது, வாயில் அசிங்கமான வார்த்தைகள் வரக்கூடாது. இந்த நாவில் தான் இயேசுவேன்னு கூப்பிடுறோம். அல்லேலூயா. இந்த நாவ் பரிசுத்தமுள்ள நாவினால பரிசுத்தரை நம்ம என்ன செய்யணும்? கூப்பிட முடியாது. என்ன செய்யணும்? பரிசுத்தமாக இருந்தால் தான் கூப்பிட முடியும். அப்போது அந்த பரிசுத்தம் எங்கேருந்து வருதுன்னா இந்த நாட்களில் தான். ஹல்லேலூயா. ஆண்டவர், இந்த நாவை முதல்ல எனக்கு கழுவுங்கப்பா, இந்த காது கழுவுங்க, உங்கள் வார்த்தையை நான் என்ன செய்யணும்? கேட்கணும். என்னுடைய புலன்களையும் உங்களுடைய ரத்தத்தால் நிரப்புங்கன்னு சொல்லுங்கள். ஹார்ட்டு, லங்ஸு இதெல்லாம் நிரப்புங்க ஆண்டவரே. உள்ளே இருக்கிற எனக்கு ஒவ்வொரு பார்ட்ஸையும் என்னை உங்களுடைய ரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்தி நிரப்புங்க. என்னுடைய எலும்புகள், என்னுடைய நரம்புகள் எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க? பரிசுத்தமாக்கி அதை எல்லாம் உங்களுடைய ரத்தத்தால் நிரப்புங்கன்னு ஃபுல்ஃபில் பண்ணுங்க. ஃபுல்லாக பூரணமாய் ஆண்டவர் என்ன செய்வார்? அவருடைய ஜீவ நதியான, அவர் பரலோகத்தில் இருக்கிற ஜீவ நதி தான் அவரு. அல்லேலூயா. அந்த நதியை தான் என்ன செய்யறாரு? ரத்தமாக இந்த உலகத்தில் ஊற்றிட்டு அவர் போயிருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த ஜீவ நதி நமக்கு சொந்தம். ஆண்டவர் நமக்கு சொந்தம்னா நமக்கு அதுவும் சொந்தம். அப்போ நம்ம ஆண்டவரே கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்கன்ட்டு எப்படியாவது ஒரு 20 நிமிஷம், ½ an hour ஆகுது, உங்களை என்ன செய்யணும்? டெய்லி காலையில் பரிசுத்தப்படுத்திக்கணும். பரிசுத்தப்படுத்திக்கிட்டு, ஆண்டவரே அப்பா, நான் பரிசுத்தப்படுத்திட்டேன்ப்பா, எங்கள் உள்ளே நீங்கள் வாங்கப்பான்னு கூப்பிட்டா உடனே உங்களுக்குள்ளே வருவார், உங்கள் குடும்பத்தை சந்திப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னன்னா, இயேசு ரத்தம் உள்ளே வந்த பிறகு பக்தி தானாக வரும், பரவசம் தானாக வரும், சமாதானம் தானாக வரும். ஆண்டவரை தேடணுங்கிற இந்த உணர்வு பகலெல்லாம் இருக்கும். என் ஆண்டவரோடு நான் பேசணும், ஐயோ நான் பைபிள் படிக்கணும், ஐயோ நான் ஜெபிக்கணும், அது அந்த ஞாபகம் வந்துட்டே இருக்குமே ஒழிய ஆண்டவருடைய ரத்தம் உங்களோட பேசும். ஹல்லேலூயா. நான் போக போக உங்களுக்கு நான் அதை சொல்லுவேன். ஹல்லேலூயா. நாம் யாருன்னா பரமன் பயன்படுத்துகிற பாத்திரம். இந்த பாத்திரம் எப்போதும் தேவனுக்காக ஆவியில் நிரம்பி 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 வழியறதுக்கு ரத்தம் உதவி செய்கிறது. தேவனுடைய வசனம் என்ன செய்து உதவி செய்கிறது. பரலோகத்துக்கு வழிநடத்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து என்ன செய்கிறாருன்னா வழிநடத்த வருகிறார். அல்லேலூயா. அந்த காலத்துலலாம், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, தீர்க்கதரிசிகள்லாம் பரிசுத்த ஆவியானவரை கூப்பிடுவாங்க. சரின்னு வருவார், என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு திரும்ப என்ன செய்வார்? போயிடுவார். ஆனால் இந்த கடைசி காலத்தில், கிருபையின் காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தங்கினது தான். இயேசு உள்ளே வந்தார்னா அதுவும் என்ன செய்யணும்? தங்குனது தான். இப்படி நீங்கள் ஒரு ஆளாவது இந்த மாதிரி பரிசுத்தமாக உங்கள் குடும்பத்தில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கூப்பிடும்போது உங்களை தேடி இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? வருவார். அல்லேலூயா. இஸ்ரவேலில் தேடிட்டு போனார். பேதுரு வீட்டுக்கு போனார். அங்கே போனால் மாமி ஜுரமாக இருந்தாங்க. அங்கே போய் என்ன செஞ்சார்?
கையை தொட்டு அவங்கள தொட்டு சரி பண்ணினார். ஹல்லேலூயா. ஜுரம் போயிடுச்சு, கிருமி போயிடுச்சு. ஹல்லேலூயா. வழியில் ஒரு வாலிபனை என்ன செஞ்சார், எழுப்பினார். அது மாத்திரம் இல்லை, நம்ம சகை வீட்டுக்கு போனார் பாருங்க, அவனுக்கு ரட்சிப்பும் மீட்பும் கிடச்சிச்சு. ஹல்லேலூயா. இன்னும் எங்கே போனார், இல்லை லாசரு வீட்டுக்கு போனார். மரித்து 4 நாள் ஆச்சு. அப்போ என்ன செய்தார், தன் ஜீவனை உயிர்த்தெழுந்த ஜீவனை கொடுத்து அவனை என்ன செய்தார், எழுப்பினார். இப்போ என்ன செய்கிறாரு, அன்றைக்கு இஸ்ரவேலிலே நடந்த தேவன் இன்றைக்கு நமக்குள்ளே என்ன செய்கிறாரு, நடக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நமக்கு சும்மா வரலைங்க. அவர் பரலோக ராஜ்யத்தில் அவர் என்ன செய்கிறாருன்னா, பரலோக ராஜ்யத்தில் இருந்து தன்னுடைய பிதாவின் மகிமையிலிருந்து பிதாவானவர் அவரை கீழே இறக்கி உன் ஜனங்களை மீட்க நான் உன்னைத்தான் அனுப்புகிறேன்னு அனுப்பியிருக்கிறாரு. அல்லேலூயா. அதனால் என்னன்னா, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவனுடைய கிருபை, தேவனுடைய ரத்தத்துக்கு மகிமையை தான் நம்ம இன்றைக்கு பேசுகிறோம். இதில் பெண்கர் நீங்கள் சில பேர் பார்த்துருப்பீங்க. அந்த பெண்கரில் என்ன அப்படின்னு சொன்னால், அவரை சிலுவையில் அரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஒரு குஷ்டரோகி என்ன செய்வான், ஆண்டவர்கிட்ட வந்தால் சுகமாகுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், அங்கேருந்து ஓடி வருகிறான் ஆண்டவரை பார்க்க. ஆனால் அவர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா. ஒரே அழுகிறான். ஐயோ, நான் அவர் நடந்துகிட்டு இருக்கும்போதே நான் போயிருந்தேன்னா இன்றைக்கி எனக்கு சுகம் கிடச்சிருக்குமே, அந்த சுகம் எனக்கு இப்போ வேணுமே அப்படின்னு சொல்லி அழுது கஷ்டப்பட்டு மலை மேலே ஏறும்போது அவருடைய ரத்தம் அப்படியே அந்த சிலுவையில் இருந்து அந்த மலைக்கு கீழே இறங்கி வரும். ஹல்லேலூயா. இறங்கி வரும்போது இந்த குஷ்டரோகி என்ன பண்ணுறான், அந்த ரத்தத்தில் போய் தன்னை என்ன செய்கிறான், கொடுக்குறான். அப்படியே படுத்துக்கிறான். படுத்த உடனே அவன் சுகமாகும்னு படுக்கலை. ஆனால் அவன் என்ன செஞ்சான், அந்த ரத்தம் ஐயோ ஆண்டவரேன்னு போய் விழுந்த அந்த ரத்தம் என்ன செய்தது, அவனை சுகமாக்குறது. ஹல்லேலூயா. அதே மாதிரி தாங்க தேவனுடைய ரத்தம் சுகமாக்கக்கூடிய வல்லமை நிறைந்தது. ஹல்லேலூயா. அந்தகார கிரியைகளை நிர்மூலமாக்கின ரத்தம், சத்துனுடைய சகல அதிகாரங்களையும் முறியடித்த ரத்தம், சாத்தானை காலுக்கு கீழாக போட்டு மிதித்த ரத்தம். உங்களுக்கு செய்வனன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த பாம்பு தலையெல்லாம் அன்னைக்கே மிதிச்சிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் இந்த சிங்கத்தின் வாயை கிழித்தெறிந்தார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமையான ரத்தம். ஹல்லேலூயா. அந்த ரத்தம் பாதாளத்துக்குள்ளே பாய்ந்ததுங்க. அது உள்ளே போய் என்ன பண்ணுச்சு தெரியுமா, உலக போர் நடந்தது. ஹல்லேலூயா. கீழே போனால் அவன் எங்கே உட்காந்துருக்கான், ஒரு அரியாசனத்தில் உட்காந்துருக்கான். அவனை என்ன செஞ்சார், போய் அந்த ரத்தம் அப்படியே அவனை மிதித்தது. ஹல்லேலூயா. அவருடைய கிரீடத்தை கீழே தள்ளி மிதித்தது. ஹல்லேலூயா. அவன் கையில் இருந்த செங்கோல், பாவத்தின் செங்கோல், ஜனங்களின் பாவத்தை தூக்குற அந்த செங்கோல் என்ன பண்ணுது, கையிலேருந்து கீழே விழுந்ததுங்க. விழுந்த உடனே அவனுடைய ராஜ்யத்துக்கு முடிவு கட்டினார். ஹல்லேலூயா. கட்டிட்டு என்ன செய்தார், அந்த பாதாளத்தை பூட்டி சாவியை கையில் எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. எடுத்தது மாத்திரமல்ல, பரலோகத்தை திறந்து விட்டுட்டார். ஆமென். இவ்வளவு நாட்கள் இந்த எருசலேமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஜனங்க எவ்வளோ பாவம் செஞ்சாங்க. அவங்களுக்கெல்லாம் இவன் அதிபதியாக இருந்தான். அல்லேலூயா. அதிபதியாக இருந்தான். கொண்டு வந்து என்ன செஞ்சான், கொண்டு வந்து எல்லாத்தையும் வந்து ஈஸியாக கொண்டு வந்து பாதாளத்தில் போட்டான். ஆனால் இன்றைக்கி போட முடியாது. அப்படி பாவம் செஞ்சாலே ஆண்டவர் உடனே வந்து ரத்தத்தை போட்டு எல்லாரையும் சுத்தமாக்குகிறார். அல்லேலூயா. பரிசுத்தமாக்கி பாவத்திலிருந்து மீட்டு சேத்துல கடந்தால் கூட தூக்கி என்ன செய்கிறாரு, தொடைத்து தன்னுடைய மார்போடு அணைத்து அவர்களை என்ன செய்கிறாரு, சுகமாக்கி ரட்சித்து மீட்டு தன்னுடைய ராஜ்யத்துக்கு வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அதுதான் பாவம் மன்னிப்பு. அல்லேலூயா. அந்த காலத்தில் இல்லைங்க. அது ஆட்டினுடைய ரத்தம் தான் அன்றைக்கு கிரியை செய்தது. ஆனால் இன்றைக்கு ஆட்டுக்குட்டிய ரத்தத்துக்கு ஒரு சாதாரண ஒரு வல்லமை தான், பாவத்தை கழுவுகிற வல்லமையை தான் என்ன செஞ்சார், கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு அவர் வந்து தன்னுடைய ரத்தத்தையே நமக்காக மீட்டு கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் சிந்தினார். வேதனை எவ்வளோ தெரியுங்களா, வேதனை. அவர் சிலுவையில் அறைந்த போது, அப்போது அறையப்பட்ட போது 5 காயங்கள் மட்டும் திறக்கப்படலை, கோடிக்கணக்கான காயங்கள் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அடித்து அவர் அப்படி இழுக்கும்போது அநேக வாசல்கள் அவருக்குள்ளாக இருந்து திறந்து அவருடைய ரத்தம் ஜீவ நதி போல ஆறாக 5 கண்டங்களிலும் ஓட ஆரம்பித்தது. உலகம் முழுவதும் ஓட ஆரம்பித்தது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஓட ஆரம்பித்தது. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் ஓட ஆரம்பித்தது. அதனால நம்ம எடுத்து என்ன செய்கிறோம்,
ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ரத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ள இப்போ நம்ம கேட்டால் கூட இப்போ உடனே ஆண்டவர் கொடுப்பார், இந்த கழுவிக்க அப்படின்னு சொல்லி. ஈசோப்பினால் சுத்திகரியும் நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என்று சொல்லி என்ன சொன்னார் தாவீது ராஜா சொன்னார் 51 சங்கீதத்தில். அதே மாதிரி தான் இன்றைக்கு ஈசோப்புக்கு பதிலாக தேவனுடைய ரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்கள், அவர் சிலுவையில் இருந்தபோது அவருடைய வாசல், அதாவது 5 வாசல்களும் 5 காயங்களும் 5 வாசல்கள். அல்லேலூயா. கோடிக்கணக்கான வாசல்கள் அடிப்பட்டதில் இருந்தாலும் இந்த 5 வாசல்கள் வந்து மெயினான வாசல் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அது திறந்த போது என்ன திறந்ததுன்னா, பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாய் வந்து இங்கே உலகத்தில் தங்கினார். 2வது வந்து அவர் அந்த சிலுவையில் இருக்கும் பொழுது அந்த தேவாலய திருச்சியில் என்ன செஞ்சது, 2ஆக கிழிந்தது. அல்லேலூயா. யார் வேணா என்ன செய்யலாம், ஊழியம் செய்யலாம். யார் வேணுனாலும் ஆசாரியனாக இருக்கலாம், யார் வேணாலும் லேவியராக இருக்கலாம். ஆனால் நம்ம இன்னும் பயந்துக்கிட்டு தான் இருக்கோம். ஹல்லேலூயா. ஐயோ, நம்மளுக்கு அழைப்பு இருந்தால் தான் நம்ம போகணும், இன்னும் அழைப்பு இல்லைன்னா போகக்கூடாது. நான் நிறைய பேர் கேட்டிருக்கேன் அது போல், எனக்கு அழைப்பு இருந்தால் நான் போவேன் அப்படின்ட்டு. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, அழைப்பெல்லாம் அந்த காலம். ஹல்லேலூயா. இன்றைக்கு எல்லாரையும் தேவன் என்ன செய்கிறாரு, அழைக்கிறார். அவருடைய ஊழியத்துக்காக அழைக்கிறார். ஹல்லேலூயா. ரத்தத்தை கொடுக்குறாரு, வசனத்தை கொடுக்குறாரு, வல்லமையை கொடுக்குறாரு, ஆளுகையை கொடுக்குறாரு, வரங்களை கொடுக்குறார். எல்லாருக்கும் கொடுக்குறாருங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டுக்குள்ளே இருந்து நான் ஐயோ எனக்கு உடம்பு சரியில்லை, நான் போய் என்ன செய்யணும், ஊழியக்காரரை பார்த்து நான் ஜெபம் பண்ணிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அல்லேலூயா. இல்லை 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 இல்லை, நீங்களே வீட்டில் இருந்தபடி நீங்கள் என்ன செய்யலாம், உங்களை சுகமாக்கி கொள்ளலாம். எனக்கு ஒரு மக தான். அவளை ஒரு நாள் என்ன பண்ணா தெரியுங்களா, அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. டாக்டர்கிட்ட கொண்டு போன போது யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குது, நிறைய கிருமி இருக்குது, அதனால் என்ன செய்யணும், இவ்வளோ ஊசி போடணும் 10 நாளைக்குன்னு சொன்னாங்க. இவன் ஊசின்னதுமே பயந்துட்டு 2 நாள் போய் போட்டுட்டு வந்தா. 3ஆம் நாள் போகவே மாட்டேன்னு அடம் பிடிச்சான். அப்போ சொன்னா, அம்மா நீங்கள் எவ்வளோ பேருக்கு சுகமாக்குறீங்கம்மா, ப்ரேயர் பண்ணால் சுகமாகுது, அதே மாதிரி எனக்கு ஜெபம் பண்ணுங்கம்மா, அப்போ தான்மா எனக்கு சுகமாகும். நான் சொன்னேன், இந்த கொஸ்டினுக்காக தாண்டி நான் வந்து காத்துட்ருந்தேன். நீ ஏன் கேட்டீங்கன்னா என்ன செய்யும், உனக்கு நிச்சயமாக சுகம் கிடைக்கும். நீ ஆண்டவர்கிட்ட கேட்டாலே சுகம் கிடைக்கும். சரி, நான் உனக்கு ஜெபம் பண்ணுறேன், நீ சொல்லு, அப்பா உங்கள் ரத்தத்தை எனக்குள்ளே ஊற்றுங்கப்பான்னு சொல்லுமா, நான் உனக்கு ஜெபிக்கிறேன்னு அவளை மடியில் உட்கார வச்சு நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே அந்த கிட்னிக்குள்ளார அந்த ரத்தம், உங்களோட ரத்தம் இறங்கட்டும் ஆண்டவரே, சுகமாக்கும் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, கிருமிகளை எரித்து போடுகிற ஆண்டவரே ரத்தம் உள்ள இறங்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு எனக்கு நான் டாக்டர்கிட்ட மறுநாள் கூட்டிகிட்டு போனேன். டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, எங்கே போச்சு கிருமியெல்லாம், இன்றைக்கி வேண்டாம், நான் தான் சொன்னேன் திரும்பவும் செக் பண்ணுங்க. அல்லேலூயா. வேண்டாம் ஊசியெல்லாம் வேண்டாம், அவளுக்கு நல்லா ஆயிடுச்சு, காட்ஸ் கிரேஸ்ன்னு சொல்கிறாரு அவரே. அப்போ பாருங்கள், பெரிய பெரிய அற்புதம் நடக்குது. ஞானிகளை வெட்கப்படுத்தபடியா தேவன் சில பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். படிக்காதவங்க, ஆண்டவரை பற்றி தெரிஞ்சவங்க சில பேர் ஊழியம் செய்கிறாங்க தெரியுங்களா உங்களுக்கு. எனக்கு ஒருத்தர் தெரியும், ஐஸ் ஃப்ரூட்டு விற்பார் தெருவில். அவருக்கு அவ்வளோ படிப்பறிவு கிடையாது, ஆனால் நல்லா சபைக்கு போவார், நல்லா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பார். அவர் ஊழியம் செய்யறதுக்கு இந்த குஷ்டரோகிங்க, இந்த காலை இந்த எலும்பு உடைஞ்சவங்க, அப்புறம் திமிர்வாதக்காரங்க, இப்படிப்பட்டவங்களெல்லாம் கூப்பிட்டு அவருடைய சபையில் வச்சு அவர் ஊழியம் செய்கிறாரு. அல்லேலூயா. ஒரு நாள் என்னை கூப்பிட்டாரு. நான் என்ன பண்ணேன், வெளியே நின்றுட்டு அவர் மெசேஜ் கொடுத்துட்ருக்குறாரு. உள்ள மெசேஜ் கொடுக்குறாரு. என்ன தான் கொடுக்குறாரு பார்க்கலான்னா, ஏங்க நீங்கள் நம்பவே மாட்டீங்க, சூப்பராக கொடுத்தாரு. அல்லேலூயா. வசனம் அவ்வளோ அழகாக கொடுத்து அபிஷேகத்தில் அப்படி தானே நடத்தினார் எல்லாரையும். அல்லேலூயா. பாருங்கள், நமக்கு கல்விமானி நாவியம் தேவன் என்ன செய்கிறாரு, நமக்கு கொடுக்குறாரு. எனக்கு பைபிள் படிக்க தெரியாதுன்னு சொல்லாதீங்க, நல்லா ஜெபிங்க, ஆண்டவருடைய ரத்தத்தை நல்லா மூழ்குங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுடைய வேதத்தை போதிக்கக்கூடிய ஒரு வல்லமையும் கொடுத்து உங்களுக்கு ஊழியத்தையும் ஆண்டவர் கொடுப்பாரு. உங்கள் குடும்பத்தில் டாக்டரே வேணாம், நீங்களே டாக்டர் தான். அல்லேலூயா. புருஷனுக்கு உடம்பு நல்லா இல்லையா, உடனே கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, அப்படியே சுகமாகும். ஒரு அம்மா, நிறைய பேர் சொல்கிறாங்க, என் புருஷன் குடிக்கிறாங்க, ஜெபம் பண்ணுங்க, அந்த குடியிலேருந்து அவர் விடுதலை ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஜெபம் பண்ண வருவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு அம்மா வந்துச்சு,
அந்த பொண்ணு அம்மா என் புருஷன் ரொம்ப குடிக்கிறாருமா, குடிச்சு அவர் வீட்டிலே கிடக்காரு, வேலைக்கே போக மாட்டேங்காரு, ஏதாவது சொன்னால் என்னை அடிக்கிறாருமான்னுச்சு. நான் சொன்னேன், நீ ஒரு 2 நாள் எங்கள் வீட்டில் இரு, நான் ப்ரேயர் பண்ணுறேன், நீ இப்போ நாளைக்கு உன்னை தேடிட்டு வருவாருங்க, அப்போ பார்க்குறேன்னு சொன்னேன். அதே மாதிரி மறுநாள் தேடிட்டு வந்தார், எங்கள் வீட்டுக்கு வந்தார். வந்தபோது நான் சொன்னேன், ஏன் குடிக்காதீங்க அப்படின்னு சொன்னால் இல்லைம்மா என்னால் முடியல, நிறுத்தணும்னு நினைக்கிறேன், முடியலன்னு சொன்னார். சொல்லிவிட்டு ஈவினிங் ஒய்ஃப் அனுப்புங்கன்ட்டு போயிட்டார். நான் என்ன பண்ணேன், தண்ணி எடுத்தேன், எண்ணெய் எடுத்து எண்ணெயில் ரத்தமாக மாற்றினேன். ஆண்டவரே நம்முடைய ரத்தத்தை ஊற்றுங்க, ஒரு ஆத்துமா விடுதலை ஆகணும் ஆண்டவரே, ஒரு ஆத்துமா விடுதலையாகி ரட்சிக்கப்பட்டா பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுத்துன்னு வேதத்தில் நான் பார்த்துருக்கேன். ஆண்டவரே ப்ளீஸ் அப்பா சுகமாக்குங்கன்னு சொல்லி அந்த எண்ணெயில் ஆண்டவருடைய ரத்தத்தை போட்டு நான் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்தேன். நீ என்ன செய், நைட்டில் படுக்க போயில குடிச்சிட்டு தான் வந்திருப்பார், இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு செம்பு நிறையா தண்ணி எடுத்து அவர் சாப்பிடும்போது அதில் எண்ணெயை மிக்ஸ் பண்ணி அவருக்கு வச்சிருன்னு சொன்னேன். அதே மாதிரி வச்சா அவர் அந்த தண்ணியை குடிச்சிட்டாரு. அல்லேலூயா. குடிச்சிட்டு போய் படுத்து தூங்கிட்டாரு. காலையில் எழுந்திரிச்சா பெட்டில் ஆளே காணோம். ஒரு நாள் பார்த்தா, 2 நாள் பார்த்தா, 3 நாள் பார்த்தா, 4 நாள் பார்த்தா, வரவே இல்லை. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி, அம்மா நான் இது மாதிரி தண்ணியில் ஆண்டவருடைய ரத்தத்தை ஊற்றி கொடுத்தேம்மா, அவர் எங்கே போயிட்டாரு தெரியல, எனக்கு பயமாக இருக்குதுமா, ஜெபம் பண்ணுங்கம்மா அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஆண்டவரே நீர் நிச்சயமாக கொண்டு வருவார், நீ கவலைப்படாத. ஹல்லேலூயா சொல்லி வாய் மூடுறதுக்குள்ளார வீட்டில் நிற்கிறாரு. ஹல்லேலூயா. அவங்க வீட்டில் யார் கூட நிற்கிறாருன்னா ஒரு பாஸ்டரோட. ஹல்லேலூயா. அவர் இப்போ நான் இனிமேல் குடிக்கவே மாட்டேன், எனக்கு இப்போ குடியை பார்த்தாலே பிடிக்கலை, நான் உன்னை வச்சு நான் நல்லா வாழுவேன்னு சொல்லி அந்த பொண்ணை அவர் சேர்த்துக்கிட்டாரு. பாருங்க, குடும்பத்தை ஆண்டவர் என்ன செய்தார், மலர செய்தார். ஹல்லேலூயா. அது என்னன்னா அந்த ரத்தம் தான் என்ன செஞ்சிச்சு, வேலை செஞ்சிச்சு. ஹல்லேலூயா. அவ்வளோ மகிமையான ரத்தம், அவருடைய மகத்துவமான ரத்தம் இன்னொரு அற்புதத்தை கூட செஞ்சிச்சு. நீங்கள் அதை கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா நான் ஊழியம் ஒரு 30 வருஷமாக நான் செய்கிறதுனால நிறைய ஒரு ஆயிரக்கணக்கான சபைகளுக்கு நான் போயிருக்கேன். கிராம ஊழியம் பார்ப்பேன், எல்லா ஊழியமுமே நான் பார்ப்பேன். இப்போ என்ன அப்படின்னா ஒரு எத்தனையோ கை கால ஸ்ட்ரோக் வந்தவங்க. அல்லேலூயா. இப்போ முந்தானேத்து கூட இந்த மெசேஜ் கொடுக்குற முந்தானேத்து கூட ஒரு ஸ்ட்ரோக் வந்த ஒரு மகன். அல்லேலூயா. அந்த வாயே பேச முடியாமல் போயிடுச்சு. அவன் நேராக ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், நான் நீ போவாதப்பா, நான் ஜெபம் பண்ணுறேன் சரின்ட்டு வீட்டில் இருந்து ஃபோனில் பண்ணி ஜெபம் பண்ணுங்கம்மான்னா, ஜெபம் பண்ணுங்கன்னு அவங்க அம்மா சொன்னாங்க. ஏன்னா இவனுக்கு பேச முடியல. கூப்பிட்டா மூன்றான வாய் திறக்க முடியல அவனுக்கு. நான் என்ன பண்ணேன், ஜெபம் பண்ணேன், ரத்தத்தை தாங்க போட்டேன். அது என்ன பண்ணிச்சு, நரம்புகளுக்குள்ளே ஓடிச்சு. அல்லேலூயா. நரம்புகளை உயிர்த்தெழ வைத்தது. அல்லேலூயா. அந்த ரத்தம் அவனுடைய நரம்பு நாளங்களில் எல்லாம் என்ன செஞ்சிச்சு, உள்ளே ஓடிச்சு. அல்லேலூயா. உடம்புல, எலும்புகளில், நரம்புகளில் எல்லாம் ஆண்டவருடைய ரத்தம் ஜீவ நதியாக பாய 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 ஆண்டவருடைய வல்லமை உள்ளே இறங்க உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கிடுச்சு. அல்லேலூயா. அவன் உடனே நீ அந்நிய பாஷை பேசுகிறான்னு சொன்னா மட்டனே தீக்கரன்னு வாயில பேச ஆரம்பிச்சிட்டான். ஆரம்பிச்சவன் சோதரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு சொல்லிட்டு, அம்மா நான் பேசிட்டேம்மா, என் கை காலெல்லாம் நல்லாயிடுச்சுமா, இப்போ நடக்கிறமான்னு ஃபோன்லேயே சொன்னாங்க. ஹல்லேலூயா. நான் எங்கள் வீடு தாம்பரம். ஹல்லேலூயா. அவன் ஆனால் அங்கே இருக்கிறது பட்டாபிராம். ஆண்டவர் இங்கிருந்து வல்லமே அனுப்பி அந்த ரத்தத்தினால அவனை மீட்டு விட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை விடவே மாட்டேங்கிறான், நல்லா பிடிச்சிக்கிட்டான். அல்லேலூயா. நீங்களும் அதே மாதிரி பாருங்களேன், குடும்பத்தில் கூட திடீர்னு ஏதாவது பிரச்சனை வரும். அல்லேலூயா. என் புருஷனுக்கு கூட இருந்த காலத்தில் ஒரு 3 பிளாக் இருந்தது உள்ளுக்கு. நான் ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய ரத்தத்தை போட்டு அந்த 3 பிளாக்கும் போயிடுச்சு. ஏன்னா கம்பல்சரியாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் அந்த 3 பிளாக்கு என் கர்த்தர் ஆண்டவருடைய ரத்தத்தை போட்டு அதை அடிச்சுட்டே போயிடுச்சு. 3 நான் ஆப்ரேஷனே பண்ணவே இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த மாதிரி ஆண்டவருடைய ரத்தம். இன்னொரு சாட்சியம் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னாக்கா, நான் இப்போ அதாவது ஒரு லேடி, அவங்க எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு.
அவங்க வந்து 8 மாதம் கர்ப்பிணி அந்த மகள் கர்ப்பிணி. அது இல்லாமல் மஞ்சக்காமாலை வந்துருச்சு. மஞ்சக்காமாலாம் ஹை மஞ்சக்காமாலை. ஐசியூலேருந்து டாக்டர் வெளியே அனுப்பிட்டாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் தெரியுங்களா? ஜோசப் ஹாஸ்பிட்டல், இந்த பூந்தமல்லிக்கிட்ட இருக்கிறது அந்த ஹாஸ்பிட்டலு. அங்கே கொண்டாந்து வெளியே கொண்டு வந்து ஒரு ரூமில் போட்டாங்க. இனி நீங்கள் கொண்டு போயிடலாம் வீட்டுக்கு, ஈவினிங் கொண்டு போயிடுங்க. ஏன்னா அவங்க வந்து இதுக்கு மேலே எங்களால் ஒன்றுமே செய்ய முடியலன்னு. அந்த டைம் அவங்கள பார்க்கறதுக்காக நான் போயிருந்தேன். ஆண்டவர் சொன்னார், நீ போய் ஜோமன்னாரு. நீங்கள் கேளுங்க, அதிசயப்படுவீங்க. நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வளர்ந்து தேவனுடைய வார்த்தையிலையும் வசனத்திலையும் ரத்தத்திலையும் வளர்ந்தா இப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதத்தை மிராக்கிளை உங்களாலேயும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. கோமா ஸ்டேஜில் இருந்து உங்களெல்லாம் எழுப்பியிருக்கேன் நான். ஹல்லேலூயா. என்னன்னா அந்த பொண்ணு லேடி தலையில் போய் கையை வச்ச, ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தை அந்த சிலுவையோடு இணைத்து இந்த மகளை நான் கட்டுகிறேன் ஆண்டவரே. இப்பொழுது அந்த மகளுக்குள்ளே இருக்கிற ரத்தத்தில் கொடுமையான ஒரு கிருமி இருக்குது, மஞ்சக்காமாலை. அல்லேலூயா. அது பயங்கரமான வியாதி. அதை முத்த விட்டால் ஜீவன் போயிடும். அந்த அளவுக்கு முத்தி போச்சு அவளுக்கு. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே இவருடைய ரத்தத்தில் எல்லா ரத்தத்தையும் வெளியேற்றுங்க ஆண்டவரே, வெளியேற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அந்த ரத்தத்தினால அந்த மகளுக்குள்ளே இருக்கிற எல்லா ரத்தத்தையும் வெளியேற்றிட்டேன். இயேசுவின் நாமத்தால் வெளியே போ, வெளியே போ, பிசாசே வெளியே போ, செய்வின பிசாசே வெளியே போ, அந்தகார வல்லமையை வெளியே போ, உனக்கு இந்த மகளுக்குள்ளே இருக்க இடம் இல்லை. ஆண்டவருடைய ரத்தம் உள்ள வந்துருச்சு. அந்த ரத்தத்தால தான் நீ அழிஞ்சு போன, அந்த ரத்தத்தால தான் நீ வந்து தோத்து போன, அந்த ரத்தத்தால தான் நீ முகத்தில் கரியை பூசிக்கொண்ட. அப்போ நீ இங்கே இருக்கக்கூடாது, இவளுக்குள்ள வெளியே ஓடுன்னு சொல்லி ஜெபிச்சோடனே அவளுடைய ரத்தமெல்லாம் வெளியில் போயிடுச்சு. போனவொடனே திரும்ப அவள் தலையில் கையை வச்சேன். ஆண்டவரே ஜெயம் கொடுக்கும் ரத்தம் உடைய ரத்தம் அப்பா, மீட்பை கொடுக்கிற ரத்தம் உடைய சுகம் அப்பா, சுகத்தை கொடுக்கிற ரத்தம் உடைய ரத்தம் அப்பா. அப்பா உங்களால் முடியாது ஒன்றுமே இல்லைப்பா. நீர் இந்த மகளை உருவாக்கினீர், தாயின் கற்பத்தில் தெரிந்து கொண்டீர். இன்றைக்கு அதே ஜீவன் அவளுக்கு இங்கே வரணும் ஆண்டவரே. உங்கள் ரத்தத்தை இந்த மகளுக்குள்ளே இறக்குற ஆண்டவரே சொல்லி கையை வச்சு இயேசுவின் நாமத்தால் ரத்தம் இறங்கட்டும் 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 ஆண்டவரேன்னு சொன்னதுதாங்க. ஒரே சத்தம் போட்டா பாருங்க, சத்தம் போட்டு எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டா. அல்லேலூயா. டாக்டர் ஓடி வந்தாங்க, நர்ஸ் ஓடி வந்தாங்க. ஐயோ இவன் செத்து போயிடுவான் நாங்கள் நினச்சோம், இப்போ எப்படி உயிரோட எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ் தான். அப்போது எங்கள் ஜபத்தை பார்த்துட்டு ஐயோ பரவாயில்லையே, 8 மாதத்தை குழந்தை பிறக்க முடியாதுன்னு சொன்னாங்க. பார்த்தா மறுநாள் நல்ல அழகான குழந்தைய பெற்றெடுத்தாள். அல்லேலூயா. ஆண்டவருடைய ரத்தம் பூரணப்படுத்தும். அதை ஞாபகப்படுத்தணும். யார் யார் உள்ள ஆண்டவருடைய ரத்தம் இருக்கோ அங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, பாடு இல்லை, துக்கம் இல்லை, ஒன்றும் இல்லைங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அவ்வளவு மேன்மையான ஒரு உன்னதமான ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த ஆயுதமாக நமக்கு வார்த்தையும் ரத்தத்தையும் என்ன செய்யிருக்காரு, கொடுத்துருக்காரு. இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அந்த ஆயுதம் தான், அந்த ஆயுதத்துக்கு நமக்கு அதிகாரமாக கொடுத்துருக்காரு. அதை எடுத்து பயன்படுத்த அதிகாரமாக கொடுத்துருக்கிறாரு. யார் வேணால் எடுத்து பயன்படுத்தினா, ஊழியக்காரங்க மாத்திரமல்ல, நீங்கள் எடுத்து வீட்டில் இருக்கிற பிசாசை விரட்டலாங்க, சத்துருவை விரட்டலாம். அல்லேலூயா. எனக்கே தெரியாதான் செய்வினை வச்சாங்க. நீங்கள் அந்த யூடியூப்லேயே என்னோட செய்வினை அந்த மந்திரிகத்தை அந்த மந்திரிகை எடுத்து போட்ட அந்த சாட்சியை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் கூட நிறையா தரம் எனக்கு என்ன செஞ்சாங்க, செய்வினை வச்சாங்க. நேராகவே வரும், எனக்கு நேராகவே வரும். இயேசுவின் நாமத்தால் போ, இயேசுவின் ரத்தத்தை உன் மேலே தெளிக்கிறேன்னா போதும், ஓடி போயிடும். எங்கள் தங்கச்செல்லாம் கேட்பா, எப்படிம்மா அது எப்படிக்கா பயப்படாமல் இருக்க? என் பொண்ணை கேட்பா, எப்படிம்மா நீங்கள் பயப்படாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்பா. எனக்கு என்ன பயம், என் ஆண்டவருடைய ரத்தம் எனக்குள்ளே இருக்குது, ஏசப்பா எனக்குள்ளே இருக்கிறாரு, ஆண்டவருடைய ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாரு. நான் இருக்கும்போது எனக்கு கலக்கம் இல்லை, எனக்கு பயமும் இல்லை. ஐயோ நான் வறுமையில் இருக்கிறேனேன்னு கவலைப்படுறீங்களா? படாதீங்க. ஆண்டவருடைய ரத்தம் இருந்தால் அவருடைய ரத்தம் துடிக்கும். நீங்கள் கண்ணீர் விட்டீங்கன்னா அவருடைய ரத்தம் துடிக்கும். ஹல்லேலூயா. அந்த உறவு முறையை, தகப்பன் என்கிற அந்த உறவு முறை எங்கே உருவாகுது அப்படின்னு சொன்னால், அங்கே அவர் ஞானஸ்தான தொட்டிலேருந்து ஏறும்போது பிதாவானவர் குரல் கொடுக்குறாரு பாருங்க, இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லி. நாமளும் அதே மாதிரி ஞானஸ்தான தொட்டியிலிருந்து ஏறும்போது என் மகளே தான் நம்மளை கூப்பிடுறாரு.
கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. நம்ம அம்மாவுக்கு பிள்ளை கிடையாது, அப்பாவுக்கு பிள்ளை கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மாத்திரம்தான் பிள்ளை. நமக்கு ஜாதி மதம் எதுவும் கிடையாது. ஆண்டவர் மாத்திரம்தான், கர்த்தர் மாத்திரம்தான் நமக்கு. அல்லேலூயா. இதை யார் யார் விசுவாசிக்கிறார்களோ, யார் யார் நான் அவருடைய பிள்ளை என்று விசுவாசிக்கிறீர்களோ அவர்களுக்கு என்ன செய்யும்? தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இப்போ என்ன செய்ய போகிறேன், சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னன்னா, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2வது அதிகாரம் 2-3 வசனம். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறை எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஹல்லேலூயா. பரலோக சாயல் உள்ளவைகள் எவைகளோ அவைகள் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டும். பரலோக சாயல் யாரு? நம்ம தான். அல்லேலூயா. நம்ம ஆலயம், நமக்குள்ளே இருக்க ஆலயமும் தேவனுடைய சாயலாக இருக்கிறது. அங்கே இருக்கிற ஆராதனை, அங்கே இருக்கிற பிரசங்கம், அங்கே இருக்கிற வசனம் எல்லாம் உள்ளே இருக்கணும். அல்லேலூயா. அங்கே 7 குத்துவிளக்கு இருக்குது பாருங்கள். நம்மளும் மற்றவங்களுக்கு பிரகாசிக்கிற குத்துவிளக்காக இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னன்னா, இந்த நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எப்பன்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அந்த ரத்தத்தை என்ன செய்வாங்க, ஆட்டை கூட்டிகிட்டு வருவாங்க. தப்பு செஞ்சால் ஆண்டவர் சொல்வார், இத்தனை புறா குஞ்சு என்ன செய்ய கட் பண்ணி பலியிடு, இத்தனை ஆடுகளை பலியிடுன்னு சொல்லி தப்பு செஞ்சால் அதுக்காக வேண்டிய ஆண்டவர் சொல்லுவார், இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி அவங்க பலியிடுவாங்க. ஆனால் திரும்பவும் தப்பு செய்வாங்க, திரும்பவும் பலியிடுவாங்க, திரும்ப தப்பு செய்வாங்க, திரும்ப பலியிடுவாங்க. அப்படி தான் இருந்தது அந்த காலத்து இது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய தான் விடுதலை கிடச்சிச்சு. ஆனால் இப்போ புதிய ஏற்பாட்டின் காலத்தில், கிருபையின் காலத்தில் நமக்கு முழு விடுதலை. ஹல்லேலூயா. விசுவாசம் ஒன்று மட்டும் இருக்கணும். விசுவாசத்தை தவற விட்டுறவே கூடாது. விசுவாசத்தில் தான் வளரணும். அல்லேலூயா. நம்மளை சுற்றி ஒரு ஆவி உலகம் இருக்குதுன்னு விசுவாசிக்கணும். அல்லேலூயா. நம்மளை சுற்றி நம்ம நினைக்கிறோம் யாரும் இல்லைங்க, தேவ தூதர்கள் இருக்கிறார்கள், நமக்கு அதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. உனக்கு ஏதாவது கஷ்டமா, உனக்கு உதவி தேவையா, நீ மனுஷனை யாரையும் தேடி போகல, ஆண்டவர் கூப்பிடுங்க. அவர் சேனைகளின் தலைவர். அவர்கிட்ட ஒரு பெரிய சேனை இருக்குது. அந்த சேனையிலிருந்து தேவ தூதர்களை என்ன செய்கிறாரு? அவர் அனுப்புகிறார், உதவிக்கு அனுப்புகிறார். அவர்கள் எப்போது நம்ம குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. எந்த பிசாசும் உள்ளே வராதபடி அவங்க பாதுகாப்புக்கு இருந்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ரூம்குள்ளே ஜெபிக்கும் போது கூட வெளியில் தேவத்தூரில் நிற்க வச்சிங்கன்னாக்கா எந்த பிசாசும் உள்ள உங்களை தடை பண்ணவே மாட்டாங்க. அல்லேலூயா. தடை பண்ணுறதுக்கு அவனால் முடியவே முடியாது. ஹல்லேலூயா. பாருங்கள், அது மாத்திரம் இல்லை, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆண்டவருடைய ரத்தத்தினால் மாத்திரமே தான் நம்ம கழுவப்பட்டால் மாத்திரமே பாவ மன்னிப்பு, இல்லாட்டி பாதாளம் தான். ஹல்லேலூயா. இல்லாட்டி பாதாளம் தான். அதுக்கு தான் இப்போ பிசாசு ரொம்ப போராடுறான். ஏன் போராடுறான்னா, இப்போ அவனுடைய வல்லமையெல்லாம் ஆண்டவர் பிடுங்கி எடுத்துட்டாரு. அவனுக்கு இருக்கிற சில பலிகள், அதாவது உலகத்தில் செலுத்துகிற பலிகள் அவனை என்ன செய்யுதுனாக்கா அவனை வல்லமையை கொடுத்துட்டே இருக்க. அதனால தான் நம்மக்கிட்ட மோதிக்கிட்டே இருக்கான். அல்லேலூயா. ஆனால் நம்ம ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தை வைத்து என்ன செய்யணும்? ஜெயம் எடுக்கும். ரத்தத்தை போடுற இயேசுவின் நாமத்தால் அப்பாலே போடன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினால நான் ஜெயம் எடுக்கிறேன்னு சொல்லுங்க. விசுவாசத்தோடு இருங்க. உடனே கிடைக்கலன்னா உடனே அவிசுவாசப்பட்டுறக்கூடாது. அவர் கொஞ்சம் உங்களை விட்டு தான் பிடிப்பாரு. ஏன்னா உங்களுக்கு விசுவாசம் இருக்கணும், விசுவாசம் வரணும். விசுவாசம் வந்தால் தான் எல்லாத்தையும் செயல்படுத்த முடியும். அந்த விசுவாசத்தையும் ரத்தம் நமக்கு என்ன செய்யுது? கொடுக்கிறது. அவருடைய ரத்தம் நமக்குள்ளே ஓடினாதாங்க நம்ம நல்லா மேன்மையாக இருக்க முடியும். இவ்வளோ நேரம் நான் ஊழியக்காரியாக இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் 30 வருஷம் ஆனாலும் இந்த 30 வருஷம் ஊழியத்தில் அநேகருக்கு விடுதலை கிடச்சிருக்கு. ஊமை பேசி இருக்குதுங்க, செவிடு காது திறந்துருக்குது. அல்லேலூயா. எவ்வளவோ பேர் பைத்தியம் மாதிரி இருந்த ஒரு பெண் 2 நாளில் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான். அல்லேலூயா. கொண்டு விட்டுட்டாங்க. இவன் வேளாண் நடு ரோட்டில். ஆனால் அது காலில் விழுந்து எப்படியாவது என்ன சுகமாக்குங்க. உடனே அதுக்குள்ளே இருக்க பிசாசை விரட்டி அந்த பிள்ளை இப்போ நல்லா வாழ்ந்துட்டு இருக்குது 2 பிள்ளைகளோட. இது மாதிரி இவ்வளோ அற்புதங்களை யார் வேணால் செய்யலாம், நானும் செய்யலாம், நீங்களும் செய்யலாம். ஆனால் ஒன்றே என்னென்னா, தேவனுடைய வசனத்தால் நிரப்பப்பட்டிருக்கணும், ஆண்டவருடைய ரத்தத்தால் மூடப்பட்டிருக்கணும். ரத்தம் நமக்குள்ளே, நம்முடைய ரத்தத்துக்கு பதிலாக அவருடைய ரத்தம் நமக்குள்ளே என்ன செய்யணும்? ஓடணும். ஹல்லேலூயா. பாருங்கள், ரத்தத்தில் உயிர் இருக்குன்னு வேதம் சொல்லுது. இதை பாருங்கள், எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம்.
அதில் என்ன போட்டிருப்பாருங்க, இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலுக்கு ஒத்திருக்கிறது. அல்லேலூயா. நம்ம செய்கிற ஆராதனை பரலோக சாயலுக்கு ஒத்திருக்கு. அங்கே 24 மணி நேரம் என்ன நடக்குது? துதி நடக்குது, கீழ்ப்படிதல் இருக்குது. பிதா என்ன சொல்கிறாரோ எல்லாரும் கீழ்ப்படிவாங்க அங்கே. அது மாத்திரம் இல்லை, ஆராதனை நடந்துக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. அங்கே அக்கினி தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அக்கினி எரிஞ்சிக்கிட்டே நம்ம குடும்பத்துலேயும் நம்ம ஜபத்துலேயும் நம்ம துதியிலையும் அக்கினி வீட்டில் என்ன செய்யணும்? எரிந்து கொண்டே இருக்கணும், பரலோகத்தில் இருக்கிற மாதிரியே. அது அப்புறம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் அப்போ தான் வரங்களை நமக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். பரிசுத்தம் இல்லாமல் இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. அல்லேலூயா. வாயில் அசுத்தமான வார்த்தைகள் இருந்ததுன்னா ஊழியம் செய்ய முடியாது. இயேசுடைய நாமத்தில் சொன்னீங்கன்னா நல்லா திட்டிட்டு அசிங்கமாக பேசிட்டு அடுத்தவங்களை விட்டு குறை சொல்லிட்டு அதில் இயேசுன்னு சொன்னோன்னா நமக்கு சாபம் தான் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான் என்று சொல்லி போடப்பட்டிருக்குது. அவர் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன்ப்பா அவனை உலகத்தின் அதிபதின்னு சொல்கிறீங்க? நீங்கள் தானேப்பா உலகத்தின் அப்பா. ஆண்டவர் சொன்னார், இல்லைம்மா, நீ 4ஆம் அதிகாரத்தை, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தை படிச்சுப்பாரு. அந்த படிச்சிங்கன்னா உனக்கு எப்படின்னு தெரியும்ன்ட்டு. அப்போ நான் அந்த 4ஆம் அதிகாரத்தை என்ன செஞ்சேன்? எடுத்து பார்க்கும் பொழுது காயின் என்ன செய்கிறாரு? ஆபேலை கொண்டுடுறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிகிட்டே இருக்கார். அவர் உலகத்தின் மையப்பகுதியில் இருக்கார். முதல் பிள்ளைங்க 2 பிள்ளைங்க உலகத்தில். அவங்க தான் முதல் அந்த வாசப்படியில் இருக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? அவன் என்ன பண்ணிட்டான்? கொலை பண்ணிட்டான், பாவம் செஞ்சிட்டான். பாவம் செஞ்ச உடனே அந்த ரத்தம், பாவமில்லாத ரத்தம், ஆபேலுடைய ரத்தம், அதை ஆண்டவரை பற்றி கூப்பிடுது. ஆண்டவரே, நான் பாவம் செய்யலையே, ஒன்றும் செய்யலையே, என் சகோதரனுக்காக நான் எதையுமே செய்யலையே ஆண்டவரே, ஆனால் என்ன செஞ்சிட்டான்? கொண்டுட்டான் ஆண்டவரேன்னு சொல்லி அவன் மனசு ரொம்ப வேதனைப்படுகிறான்ல. அப்போ நாங்கள் பாருங்கள், எனக்கு 4ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம் பாருங்கள். அப்பொழுது சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையில் வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ என்ன செய்வாய்? சபிக்கப்பட்டிருப்பாய் என்று போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன் ரத்தத்தை சிந்தின, ஆனால் அதை முதல்ல பாதாளம் தான் வாங்கிருச்சு. அல்லேலூயா. பாதாளத்துக்குள்ளே தான் அந்த ரத்தம் போயிடுச்சு. மீன் வாயில் யோனாவும் போட்ட மாதிரி இது இப்போ அந்த பாதாளத்துக்குள்ளே அவன் போயிட்டான். உள்ளே போனதும் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் நீங்கள் யோசித்து பாருங்கள். அவன் ஆத்துமா உள்ளே போய் மாட்டிச்சு. அல்லேலூயா. அவன் பிசாசு வெளியே வந்துட்டான் சந்தோஷமாக. ஏன்னா முதல் பலி யாருக்கு போச்சுன்னா அவனுக்கு தான் போச்சு, பிசாசுக்கு தான் போச்சு. அதனால தான் அவன் உலகத்தின் அதிபதி என்று சொல்லப்பட்டான். ஹல்லேலூயா. அதே இடத்துல தான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், அப்படியே இயேசுவும் தன் சொந்த இரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஹல்லேலூயா. அதே இடத்துல தான் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார், ரத்தத்தை சிந்தினார். அவன் உள்ள பாதாளத்தில் ரத்தம் போச்சு இல்லை, அதே இடத்துல ஆண்டவருடைய ரத்தம் போய் யுத்தம் பண்ணி உலகத்தை ஜெயம் எடுத்தது. அவன் பிசாசை அதிபதி ஆக்கினா யார்? காயனே. ஆனால் இங்கே ஆண்டவர் ரத்தத்தினாலே ஆண்டவர் ராஜாவாக மாறினார். ஹல்லேலூயா. 2வது காரியம் புத்திர சுவிகார ஆவியை என்ன செய்து கொடுக்குது? நம்ம அப்பா மகள், அப்பா மகன் என்கிற உறவை கொடுக்கிறது. அதில் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், மேலும் நீங்கள் புத்திரராக இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தம்முடைய குமாரனாகிய ஆவியை உங்கள் இதயத்திலே அனுப்பினார். ஆகையால் நீ அடிமையாக இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனாய் கிறிஸ்து தேவனுடைய சுந்தரமாய் இருக்கிறாய் என்று போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மகள் அப்பாங்கிற உறவு இருந்தால் தான், அப்பா நான் கஷ்டப்படுறேன்ப்பா அப்படின்னு கூப்பிட்டா ஆண்டவர், என் பிள்ளை வருது, என் பிள்ளை கஷ்டப்படுதுன்னு ஓடி வருவார். ஐயோ செய்வனை கட்டு பிசாசு என்னை தொல்லைப்படுத்துப்பா, வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டா உடனே அவருடைய ரத்தம் துடிக்கும். ஏன்னா ரத்த சம்பந்தம். ஹல்லேலூயா. அப்பாவுடைய ரத்தமும் நம்ம ரத்தமும் ஒரே ரத்தம். ஹல்லேலூயா. அப்படி என்னன்னா எப்படின்னா, இந்த இப்போ நம்ம ஒரு அம்மாவுக்கு பிள்ளை இல்லை, அல்லேலூயா, ஒரு பிள்ளை எடுத்து வளர்த்தாங்க. அவங்க வளர்த்துட்டா இன்னொரு பிள்ளை பிறந்துருச்சு.
பிறந்த உடனே அவங்களுக்கு நிறைய சொத்து. யாருக்கு அதிகம் கொடுப்பாங்க சொத்து அப்படின்னா அவங்க ரத்தத்தில் வளர்ந்த பிள்ளைக்கு தான், இல்லையா? அப்போது இங்கே வேதாகமத்தில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் இஸ்ரவேலுக்கு 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 இஸ்ரவேலுக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு எப்படி சொந்தமாகும்? இந்தியாவுக்கு எப்படி சொந்தமாகும்? ஆண்டவருடைய ரத்தம் யூதா கோத்திரத்து சிங்கத்தின் பிள்ளையாய் மாறி நாமும் இஸ்ரவேலராய் மாறணும். அல்லேலூயா. மாறினாதான் அப்பாவுடைய ரத்தம் நமக்கு சொந்தம், அப்பாவுடைய சொத்து நமக்கு சொந்தம், அப்பாவுடைய வாக்குத்தத்தம் நமக்கு சொந்தம். அல்லேலூயா. எருசலேமுக்காக சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் நமக்கு சொந்தமாக மாறுகிறது. அல்லேலூயா. இதனால் உறவு முறை பலப்படுகிறது. அது அடுத்தது பாருங்கள், 2 கொரிந்தியர் 10:4 எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி இல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்க தேவ பலனாக இருக்கிறது என்று போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இது என்னென்னா, இந்த ரத்தம் இருந்தால் தான் நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். இந்த வார்த்தையும் ரத்தமும் இருந்தால் தான் சாத்தானை அழிக்க முடியும், அந்தகார கிரியைகளை நிர்மூலமாக்க முடியும், பிசாசின் தந்திரங்களை அழிக்க முடியும். அல்லேலூயா. அதனால் தான் 2 கொரிந்தியரில் போராயுதங்கள். போராயுதம் மாம்சபலன் அல்ல, தேவ பலன். அல்லேலூயா. ரத்தத்தால் சகோதர ஸ்நேகம் உண்டாகிறது என்று எபேசியர் 2:13 போடப்பட்டிருக்கிறது. முன்னே தூரமாக இருந்தீர்கள், இப்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரே, அதாவது ரத்தத்தால் சமீபமானீர்கள்னு போடப்பட்டிருக்கு. இப்போது எல்லாருமே இஸ்ரவேலர். யாரெல்லாம் இஸ்ரவேலரோ ஒரே ரத்தம், ஆண்டவருடைய ரத்தம் தான் ஓடுது. நமக்கு ஹெரிடிட்டரியே கிடையாது. நமக்கு அப்பா வியாதி நமக்கு வரும், அம்மா வியாதி நமக்கு வரும்னு இல்லை. ஏன்னா நமக்கு அப்பாவோட சொந்தக்கார பிள்ளைகளாக மாறிட்டோம். அதனால் அப்பாவுக்கு இருக்கிற சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாமே என்ன இருக்கும்? நமக்கும் இருக்கிறது. அல்லேலூயா. நீதிமானாக ஆண்டவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவன் நீதிமான் என்று சொல்லி எங்கே போட்டிருக்குன்னா ரோமர் 5:9 போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு ரத்தத்தை குறித்து நம்ம நிறைய பேசியிருக்கோம். நான் சும்மா பேசலை, ஆழமாக பேசியிருக்கேன். ஆழமையானவர் பேசியிருக்காரு. அதன்படி ஆண்டவருடைய ரத்தத்தையும் ரிசீவ் பண்ணுங்க, வார்த்தையும் கற்றுக்கொள்ளுங்க. இதை 2ஐயும் வச்சு நல்லா ஊழியம் செய்யுங்க. நல்லா வரங்களால் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. உங்கள் வீட்டை சுற்றி ரத்தத்தால் ஒரு வேலி போடுங்க. ரத்தம் 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 டெய்லி போடுங்க. வாசல்கள், நிலப்படிகள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் பூசினா மாதிரி ஆண்டவர் ரத்தத்தை பூசுங்க. உங்கள் குடும்பத்துக்கும் பாதுகாப்பு, பிள்ளைங்களுக்கும் பாதுகாப்பு, எல்லாருக்கும் பாதுகாப்பு. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரைஸ் லார்ட். ஆமேன். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுவோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா நீர் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ பெரியவர். ஆண்டவரே, அப்பா என் ரத்தத்தை எடுத்துக்கோ, நீ ஜெயம் பெறு என்று சொல்லியிருக்கிறீர். நான் வார்த்தையான கிறிஸ்து, என்னுடைய வார்த்தையை எடுத்துக்கோ, நீ ஜெயம் பெறுவாய் என்று சொல்லியிருக்கிறீர். அப்பா நாங்கள் நிச்சயமாக கீழ்ப்படிவோம். ஆண்டவரே, உடைய ரத்தத்தை நாங்கள் டெய்லி ரிசீவ் பண்ணுவோம். ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் எங்கள் குடும்பத்தையும் நாங்கள் அந்த ரத்தத்தினால் பாதுகாப்போம். ஆண்டவரே, உடைய பாதப்படியில் முச்சுமாக எங்களை ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென்.